ஐ டோன்ட் நோ இது எத்தனை பேர் கூட ரெசனேட் ஆகும் அப்படின்ட்டு. சின்ன வயசுலேருந்தே ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாவோட அலாங் வித் டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியில் வளருது வந்து இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். இட் காஸ்ட் யூ எவ்ரி திங். அனதர் திங் வந்து ஒரு நியர்லி டிகேட்க்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு வெஸ்ட் பிரேக்கப் ஹிட் ஆகுறது. அலாங் வித் தட் ஒரு ஜாப் லே ஆஃப். இது எல்லாம் ஒரே டைமில் நடந்ததுன்னா மனுஷன் என்ன ஆகும்? யா, ஒன் லைனில் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டோரியை, அதாவது சோஃபா இந்த 29 இயர்ஸில் நான் என்ன கிழிச்சேன் அப்படின்னு சொல்லணும்னா அதுதான். ஓகே, பட் ஆல் திங்ஸ் அசைட் ஐ ஆம் லைக் வெரி கோர் ஆப்டிமிஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஒரு கோர் எம்பாத்திஸ்ட். ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கிறதுனால நம்மளால் விற்கவும் முடியாது. நம்மளால் வந்து நெகட்டிவில் வந்து ரொம்ப நாள் உள்ளேயும் என்னால் இருக்க முடியாது. ஸோ நான் வந்து சீக்கிரமாக பவுன்ஸ் பேக் ஆகிடுவேன். எல்லா பாசிட்டிவ்ஸ்லையுமே ஒரு நெகட்டிவ் இருக்க மாதிரி எல்லா நெகட்டிவ்ஸ்லையுமே ஒரு பாசிட்டிவ்ஸ் இருந்தானே ஆகுது. இதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் கடவுள் நமக்கு பாடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் நம்ம வந்து குளோபல் லெவலில் நம்ம மென்டலாக அஃபெக்ட் பண்ணுறதை மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டு ஃபிசிக்கலாக நம்ம கோட்டை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நிஜமாக சொல்கிறேன், என் பாடி இப்போ கண்டிஷன் என்னவா இருக்குது தெரியுமா? அது லிட்டலாக வந்து அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுமோ அதுக்கு மேலே உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை அதை ஹேண்டில் பண்ணி இப்போ அது வந்து கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட்ஸ் வை ஐ எம் டேக்கிங் திஸ் டிசிஷன் ரைட் நவ். அதர்வைஸ் ஸோ இந்த ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப் இஸ் கால் செல்ஃப் ரியலைசேஷன் ஸ்டேஜ். அதாவது நமக்காக நாம தாண்டா ஓடணும், வேற யாரும் நமக்காக வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ கமான் பேபி கேர்ள், யூ ஹேவ் டு டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப் சொல்லிட்டு என் மைண்டை வந்து நல்லா செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதாவது மைண்ட் செட் இஸ் எவ்ரி திங் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால தான் வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் விஷயம் நமக்கு வந்து உள்ளே வந்தாலுமே சரி, அது எல்லாத்தையுமே நான் வந்து பிளான்டாக ஓகே இதுக்கப்புறம் என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து என்னோட ஹெல்த்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேலஞ்சை வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் ப்ளீஸ் கமெண்ட் டவுன். அண்ட் ஆல்சோ இந்த ரீலை வந்து நான் வந்து June 28 வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நான் நிஜமாவே அப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைக் ஒரு 1 மந்த்தாக ஐம் லைக் இன் தட் ட்ரான்சிஷனில் தான் இருந்துட்டு இருக்கேன். லைக் ஃபோக்கஸிங் ஆன் மை ஹெல்த், அதாவது என் ஸ்லீப் ஷெடியூல் ஆகட்டும். பிகாஸ் ஐம் வெரி இன்சோம்னியக் பர்சன். அஃப்கோர்ஸ் என் மூஞ்ச பத்தில் தெரியணும். பிகாஸ் நான் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக தான் வந்து என்னுடைய பாடி வந்து வெயிட்டை கெயின் பண்ணுச்சு. ஸோ அதனால் ஐ ஹேவ் டு பி ஃபோக்கஸிங் ஆன் மை ஸ்லீப். அப்புறம் வந்து நல்ல வாட்டர் இன்டேக் பண்ணுறது. அப்புறம் வந்து இந்த 16 hours ஈட்டிங் விண்டோ இருக்கும்ல. ஸோ அதுதான் நான் வந்து இந்த 1 மந்த்தாக பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜேர்னியாக வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன். பிகாஸ் இட்ஸ் ஃபார் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட் திங். நான் எப்படி வந்து ஒரு டேவும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து நான் ஒரு டாக்குமெண்ட்டாக வச்சுக்கணும்னு ஒரு ஆசை. அனதர் திங் இஸ் கோனா பி ஹெல்பிங் அவுட் சம்படினா அஃப்கோர்ஸ் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருக்கும். அதனால தான் வந்து இதை நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் திஸ் சேலஞ்ச் ப்ளீஸ் கமெண்ட் டவுன். அண்ட் ஈச் டே வந்து கண்டிப்பாக நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவேன் அபவுட் திஸ் ஜர்னி. பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் வந்து என்னுடைய 30 வந்து எனக்கு ரொம்ப பெரிய கான்ஷியஸான ஒரு இயர். ஸோ அதனால் ஐ டோன்ட் நோ, நான் கண்டிப்பாக அந்த என்னுடைய ஹெல்த் வைஸ்லேயே ஆகட்டும், என்னோட ஃபிசிக் வைஸ்லேயே ஆகட்டும், ஓகே என்னுடைய கரியர் ட்ரான்சிஷன் வைஸ்லேயே ஆகட்டும், ஐ ரியலி வாண்ட் டு பி இன் தட் ஸ்டேட். அதாவது என் மைண்ட்குள்ளே லாக் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஸ்டேட்டில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் பேசிக்கலி நான் வந்து சொன்ன மாதிரி பவுன்ஸ் பேக் ஆகிற ஒரு பர்சன் தான். வந்து ஒரே இடத்துல வந்து உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காலாம் கிடையாது. சீக்கிரமாக வந்து வெளியே வந்துடுவேன். ஸோ அந்த பேசிஸில் பார்க்கும்போது நம்ம தானே கரெக்டாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். God will also help us like no. So yeah, சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம இந்த வேலையை பண்ணி முடிக்கிறோம். இன்னைக்கு ஸ்டார்ட்ஸ் day 1. இஃப் யூ ஆர் ஜாயினிங் மறக்காமல் கமெண்ட் டவுன் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.